ஹலோ கைஸ், என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சோல் ஸ்டேஷன் ட்ரூயிட்டோட எபிசோடு 41. எபிசோடு 40 மிஸ் பண்ணவங்க ஃபீல் பண்ண வேணாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அங்கேருந்து ஆள் திக்கி திணறி கமிஷனர் டக்கர் சூப்பர் நேச்சுரல் பீரோ ஹெட் ஒரு பக்கா பிளான் போட்டிருக்காருன்னு சொல்கிறான். டக்கருக்கு ஹீரோ மேலே இருந்த நம்பிக்கை போயிருச்சு. அதனால் ஹீரோ எப்போயாவது ஒரு தப்பு பண்ணுவான்னு காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஏன்னா ஹீரோவோட டீம் 7வது டென்ஷனை முடித்தப்போ 9 பேர் செத்துட்டாங்களாம். இந்த பழியை வச்சு ஹீரோவை மொத்தமாக காலி பண்ண டக்கர் ரெடி ஆகிட்டாரு. ஹீரோ ஐட்டம்ஸ் அண்ட் ஸ்கில்லை மறைச்சது டக்கருக்கு சந்தேகத்தை கிளப்பியிருக்கு. இவன் இன்னும் என்னெல்லாம் ஒழிச்சு வச்சிருக்கான்னு தெரியணும்னு டக்கர் துடிக்கிறாரு. அப்போ அந்த சூட் போட்டவன் டக்கரோட ஆர்டரை சொல்கிறான். இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சீக்கிரட்டாக ஹீரோவை தூக்கி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு. அந்த மான்ஸ்டர் சிரிக்குது. இது பேராசன்னு துப்புது. டக்கருக்கு எல்லா ஐட்டமும் வேணும். ஒருவேளை எல்லாம் அவன் நினச்ச மாதிரி நடந்திருந்தா உனக்கு பஸ்ட் ஸ்குவாட் கேப்டன் பதவி கொடுத்துருப்பார்லன்னு. அந்த ஆள் தயங்குறான். டக்கரோட வெத்து வாக்குறுதிகளை நினச்சி ஹீரோ சிரிச்சுக்கிட்டே முட்டாள்கள்னு கத்துறான். நான் இந்த கண்ட்ரி 25 தடவை அழியிறத பார்த்துருக்கேன். இங்கே நாகரிகத்தை திரும்ப கட்டலாம்னு நினச்சேன். ஆனால் மனுஷனோட பேராசை எப்பவும் குறுக்க வருதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் இன்னும் கோவத்தில் ஹீரோ அகிகோவை பற்றி கேட்குறான். அவளுக்கு இதெல்லாம் தெரியுமா? சூட் போட்டவன் பதில் சொல்ல பயந்து கண்ணை மூடிக்கிறான். ஹீரோ மறுபடியும் கத்துறான். வேற வழி இல்லாமல் அந்த ஆள் ஆமான்னு ஒத்துக்கிறான். அகிகோவுக்கு எல்லாம் தெரியும். ஹீரோ கண்ட்ரோலை இழந்து அந்த ஆளோட தொண்டையை நெரிச்சு ரத்தம் செவுத்துல தெரிக்குது. சூட் போட்டவன் அவனை சமாதானப்படுத்த கேப்டன்னு கூப்பிட ட்ரை பண்ணுறான். ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அடுத்த எக்ஸ்ப்ளோஷன் அந்த ரூமையே அழிச்சிருச்சு. உடனே நியூஸ் வெடிக்குது. ஹீரோ தப்பிச்சிட்டான். 3 மெரைன் ரேங்க்ஸை கொன்னுட்டு 2 பேரை காயப்படுத்தியிருக்கான். சூப்பர் நேச்சுரல் பீரோவில் கமிஷனர் ஜன்னல் பக்கத்தில் நின்று கோவத்தில் முணுமுணுக்கிறாரு. ஹீரோ நன்றி கெட்டவனை. டக்கருக்கு இது ஒன்றை மட்டும் நிரூபிக்குது. ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, அவங்க காட்டி கொடுத்துருவாங்கன்னு டக்கர் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கிட்டாரு. அந்த பையனை வளர்த்து ஆளாக்கின அவனே இப்போ பல்ல திருப்பிட்டான். டக்கர் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு. ஹீரோ ஒரு ஸ்பை தான். இதை வச்சு பிரைம் மினிஸ்டரையே நம்ப வைக்கிற அளவுக்கு வலுவான எவிடன்ஸ் இப்போ டக்கர் கையில் சிக்கிருச்சு. இந்த சம்பவத்தை வச்சு அவன் ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகளை தீர்த்துட்டு ஹீரோவுக்கு பதிலாக புது ஹீரோக்களை உருவாக்கலாம். அவன் கதவை பார்த்து அசிஸ்டன்ட்னு கத்துறான். ஒரு சின்ன பையன் ஓடி வந்து என்ன வேணும் சார்னு கேட்குறான். டக்கர் அவன்கிட்ட எல்லா நெட்வொர்க்குக்கும் கால் பண்ணு, 2 மணி நேரத்தில் ஹீரோவை பற்றி ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் இருக்குன்னு ஆர்டர் போடுறான். அதே நேரம் நியூஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு ரிப்போர்ட் வேர்ல்டோட ஸ்ட்ராங்கஸ்ட் மேன் இப்போ ஜாப்ல இருக்கான்னு சொல்லுது. இன்னொரு ரிப்போர்ட் யாங் புது ஆளுங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறத கில்டு புது ரத்தத்தால நிரம்பி வழியுதுன்னு டைட்டில் போட்டு காட்டுது. 3வதா ஜாப் 13வது டிஸ்ட்ரிக்ட் ஆக்குறதுக்கான கவுண்ட் டவுன் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லுது. யூடியூப்ல ஒரு வீடியோ பார்க்கோட கில்டு ஜாப் வெர்ஷன்னு சொல்லுது. இன்னொரு வீடியோவில் ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் இந்த வளர்ச்சி இயல்பானதுதான் சொல்கிறாரு. இன்னொரு கிளிப் பார்க்கோட ஃபைட்டை தி டிராகன் நைட் 6 டிவைன் பவர்னு டைட்டில் போட்டு அனலைஸ் பண்ணுது. ஹான் இதெல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ கவரேஜ் வருதுன்னு ஆச்சரியப்படுறான். அதிகமாக பார்த்தா 10 வீடியோவும் பார்க்க பற்றி தான். சிரிச்சுக்கிட்டே அவன் இது ஒரு புது லெவல் ஃபேம்டான்னு முணுமுணுக்கிறான். இப்போ அவன் ஒரு ஹெட்லைனை பார்க்குறான். ஹீரோ ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சிட்டான்னு. ஒரு டிவி ஆங்கர் டக்கர் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டுருக்காரு. எல்லாரும் அதை கேளுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கே கமிஷனர் ஹீரோவை ஒரு ஸ்பைன்னு சொல்கிறாரு. பார்க்கோட இந்த டெரரிஸ்ட் அட்டாக்குக்கு எக்ஸ்பிளனேஷன் கேட்குறாரு. கவர்மெண்ட் ஸ்போக்ஸ் பர்சன் இது ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு, இந்த அவமானத்தால் கண்ட்ரி கோவமாக இருக்குன்னு பதிலடி கொடுக்குறாங்க. ஹான் கவனமாக கேட்டுட்டு ஒரு பெருமூச்சு விடுறான். ஹீரோ காணாமல் போயிட்டான். செத்துப்போன மாதிரி இருந்த ஒருத்தன் எப்படி திரும்ப நடமாட முடியும்? பார்க்கு கீல்டில் இல்லாதப்போ அவன் திரும்பி வந்தா என்ன பண்ணுறது? ஹானுக்கு நெத்தியில் வேர்க்குது. அவன் உடனே பார்க்க தேடி ஓடுறான். காட்டுக்குள்ளே ஓடிக்கிட்டு பிரச்சனை வரும்போதெல்லாம் பார்க் காணாமல் போயிடறான். ஏன் அவனால் சும்மா வீட்டில் இருக்கவே முடியாதுன்னு புலம்புறான். இப்போ வானத்தில் ப்ளூ கலரில் லைட்னிங் வெட்ட ஆரம்பிக்குது. ஹான் அப்படியே நின்று வாயை பிளந்து பயத்தில் நடுங்குறான். ஒரு பெரிய லைட்னிங் தரையில் அட்டாக் பண்ணுது. காட்டில் இருந்து அலற சத்தம் கேட்குது. ஒர்க்கர்ஸ் எல்லாம் நேராக ஹானை நோக்கி ஓடி வராங்க. நீயும் ஓடுன்னு கத்துறாங்க. அதை பார்த்ததும் அவனுக்கு அந்த கிறுக்கன் இங்கே தான் இருக்கான்னு தெரிஞ்சிருது. பயத்தில் அவன் அந்த பைத்தியக்காரன் திரும்பி வந்துட்டான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். அந்த குழப்பத்தில் ஹான் கூட்டத்தை தள்ளிட்டு ஓடும்போது சடன்லி யாங் மேலே மோத பார்க்குறான். அவங்க ஒருத்தர் ஷாக்கில் மூச்சு வாங்க பார்க்குறாங்க. ஹான் வேகமாக அவன் பார்த்ததை சொல்கிறான். அந்த கிறுக்கன் ஹீரோ திரும்பி வந்துட்டான்னு. ஆனால் யாங் முறைச்சிட்டு எனக்கு ஒரு போர்ட்டல் பக்கத்தில் ஓப்பன் ஆகிருக்குன்னு ரிப்போர்ட் வந்துச்சு, அதை செக் பண்ண வந்தேன்னு சொல்கிறான். ஹான் போர்ட்டல்லான்னு திரும்பி கேட்குறான்.
ஓடுற ஒர்க்கர்ஸ் மாதிரி அவனும் குழப்பத்தில். யாங் தலையசைக்கிறான். அவங்க திரும்பி லைட்டனிங் தரையை அட்டாக் பண்ணுறத பார்க்குறாங்க. ரெட் கோலம் அந்த புயலுக்குள்ளே கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. 2 பேரும் ஷாக் ஆகிடுறாங்க. ஹான் எச்சியை முழுங்கிட்டு அந்த போர்ட்டல் பார்க்கவே பயங்கரமாக இருக்குன்னு முணுமுணுக்கிறான். ஒரு சோல்ஜர் கிட்ட வந்து இது ஒரு லெவல் 7 போர்ட்டல், 42 நாளில் வெடிக்கும்னு சொல்கிறான். ஆய்ஸ் அது ரொம்ப நாள்னு கத்த ஜுன்ஹோ இது மாதிரி ஒரு போர்ட்டல் ஏற்கனவே 23 கேட்ஸை கிரியேட் ஆக்கி 120 நாள் நீடிச்சிருக்குன்னு ஞாபகப்படுத்துகிறான். எல்லாரும் பதட்டப்பட ஆரம்பிக்கிறாங்க. மக்கள் அதிகம் ஆனால் டைம் கம்மி. ஜுன்ஹோ செம பதட்டத்தில் புலம்புறான். 13வது டிஸ்ட்ரிக்ட் வேலையில் பிஸியாக இருந்ததில் புது ஆளுங்களோட ஸ்கில்ஸை சரியாக செக் பண்ணலை. கேட்டு வெடிச்சா யாருமே மிஞ்ச மாட்டாங்கன்னு பயப்படுறான். ஆனால் மாங் மட்டும் கூலாக நாம் இதை எதிர்கொண்டு தான் ஆகணும், சுச்சுவேஷன் மோசமாகிறதுக்கு முன்னாடி முடிப்போம்னு சொல்கிறான். ஆனால் அவன் மனசுக்குள்ளே ஒன்று மட்டும் ஓடுது, பார்க் இதை சும்மா நடக்க விடுவானானு. யாங் முதல்ல நாம் அதுக்குள்ளே போய் உயிர் பொழைக்கணும்னு சொல்கிறான். நடுங்கிக்கிட்டே ஹான் கேட்குறான், நம்ம உண்மையிலேயே அந்த நரகத்துக்குள்ளே நடக்க போகிறோமா? நான் இன்னும் ரேங்க் ஈதான்னு ஒத்துக்கிறான். யாங் நானும் தானு சொல்கிறான். ஜாங் புலம்புறான், நமக்கு தேவைப்படும் போது பார்க் மிஸ்ஸிங்னு. ஹான் நான் தேடிட்டே இருக்கேன்னு சொல்கிறான். ஜுன்ஹோ நான் அனிமல் ஃபார்மை செக் பண்ணுறேன்னு கிளம்புறான். மாங் ஈஸ்ட் பக்கத்தை பார்க்க போகிறான். யாங் என்ட்ரன்ஸுக்கு போகிறான். அவங்க உடனே பிரிஞ்சு போகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நடுவில் உட்காந்துருந்த சின்ன கீரியை கவனிக்கல. அது பார்க்க பார்க் மாதிரியே இருக்குது. அது பார்க்குறத உணர்ந்து அவங்க மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. கீரி உருவத்தில் இருக்கிறது நம்ம ஹீரோ தான். ஏன்டா அந்த இடத்தையே ஏற்றுக்கிட்டீங்கன்னு கேட்குறான். ஜுன்ஹோ 13வது டிஸ்ட்ரிக்ட் ஆகலாம்னு ஒரு வாய்ப்பு கண்ணு மறைச்சிருச்சுன்னு சொல்கிறான். ஹான் மேனேஜர் டைட்டில் என்ன மயக்கிருச்சுன்னு ஒத்துக்கிறான். மற்றவங்களும் சரின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ அவங்கள நிறுத்துகிறான். அது உண்மையான காரணம் இல்லை, அந்த லேண்டு ஒரு பெரிய ஹண்டிங் கிரவுண்டு. இது அவங்களுக்கு உரைக்கும் போது எல்லாரும் சைலண்ட் ஆகுறாங்க. அந்த கீரி சொல்லுது, அந்த இடத்த ஏன் செலக்ட் பண்ணாங்கன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். நீங்கள் யோசிக்கிற விதம் எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த லேண்டோட காட்டுத்தனத்தை நீங்களே ஃபீல் பண்ணுங்கன்னு. மாங் கண்ணை மூடி சிரிக்கிறான். நம்ம ஹீரோ இன்னும் கிளியராக ஒரு பெரிய ரிவார்டு உங்கள் முன்னாடி காத்துக்கிட்டு இருக்கு, அதை நன்றியோட வேட்டையாட வேண்டாமான்னு கேட்குறான். அதுக்கு ஹான், நாங்கள் நன்றியாக தான் இருக்கோம், ஆனால் எங்கள் லெவல்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் சொல்ல வரான். ஆனால் நம்ம ஹீரோ அவன் பேச்சை நிறுத்துறான். அதுவாகவே வந்து நிற்குது, நீங்கள் இன்னும் ஓட பார்க்குறீங்களா? இப்படியே வாழ்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை முழுக்க நீங்கள் வந்த கஷ்டத்துக்கே திரும்பி ஓடிட்டு இருப்பீங்கன்னு வார்ன் பண்ணுறான். இது மாங்க ரொம்ப பாதிக்குது. நம்ம ஹீரோ மறுபடியும் கேட்குறான், உண்மையிலேயே உங்கள் பழைய லைஃபுக்கு திரும்பி போகணுமா? எல்லாரும் ஒன்றா இல்லைன்னு கத்துறாங்க. இவ்வளோ தூரம் வந்ததுக்கு அப்புறம் யாரும் திரும்பி போக மாட்டாங்க. ஹான் கையை மடிச்சுக்கிட்டு உள்ளே அட்டாக் பண்ண ரெடி ஆகுறான். மாங் நான் முன்னாடி போய் பார்க்குறேன்னு சொல்கிறான். அப்போ அந்த கீரி ப்ளூ கலரில் ஜொலிக்குது. எல்லாரும் நிற்கிறாங்க. நம்ம ஹீரோ மனுஷ உருவத்தில் அப்பியர் ஆகுறான். சிரிச்சுக்கிட்டே, இது உங்களோட பஸ்ட் லெவல் 7 டஞ்சன், அதனால் உங்களுக்கு ரெடியாக டைம் தேவைப்படலாம்னு வார்ன் பண்ணுறான். குரூப் உடனே அவங்க பேச்சை மாற்றுறாங்க. நம்ம ஒழுங்காக ரெடி ஆகணும், சூடான சாப்பாடாச்சும் பேக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், யாராச்சும் புது ஆளுங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ஷனையும் பார்த்துக்கணும், அதனால் யாங்கும் வாங்கும் முதல் ரனில் சேருவாங்க. எல்லாரும் சரின்னு கத்திட்டு ரெடியாக ஓடுறாங்க. ஹான் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிறான். கண்ட்ரியிலேயே பஸ்ட் லெவல் 7 ரைடு டீமில் அவன் பேர் இல்லையேன்னு. ஆனால் நம்ம ஹீரோ ஹானும் போகிறான்னு சொல்கிறான். அதை அவனை சந்தோஷப்படுத்தலை. நம்ம ஹீரோ டஞ்சனோட என்ட்ரன்ஸுக்கு நடந்து போய் நாம் இப்போ உள்ளே போகிறோம்னு சொல்கிறான். ஹான் அவனை தடுத்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு கெஞ்சுறான். ஆனால் நம்ம ஹீரோ அதை கண்டுக்காமல் போர்ட்டலுக்குள்ளே போகிறான். வேற வழி இல்லாமல் மற்றவங்களும் பின்னாடியே போகிறாங்க. ஹான் கடைசியாக வரான், ரொம்ப ஆர்வமா. ஜுன்ஹோ பயத்தில் ஒரு லெவல் 7 டஞ்சனுக்குள்ளே இப்படி யோசிக்காமல் போகிறது சரிதானான்னு கேட்குறான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ஹீரோவும் ஜாங்கும் அந்த மங்கலான பிங்க் லைட் வெளிச்சத்தில் உள்ளே போயிட்டாங்க. ஹான் அவங்களுக்கு பின்னாலேயே பதறி போய் ஓடி வந்து, டேய் கொஞ்சம் மெதுவாக போங்கடான்னு கத்துறான். ஆனால் அவங்க உருவம் அப்படியே மறைஞ்சி டஞ்சனோட அடுத்த பக்கம் தெரியுது. ஹீரோ முதல்ல வெளியே வந்து ஏரியாவை செக் பண்ணுறான். ஜாங்கும் ஹானும் பக்கத்திலேயே பதட்டமாக ரெடியாக நிற்கிறாங்க. ஒரு ஸ்கெலட்டன் கையை நீட்டி சடன்லி அவங்க மேலே அட்டாக் பண்ணுது. ஹான் பயந்து போய் வார்த்தை வராமல் கத்துறான். ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் வருது, அன்டெட் லேண்டுக்குள்ளே நுழைஞ்சிருக்கீங்க. வெளியே மானிட்டர்லையும் அதையே காட்டுது. பார்க்குற எல்லாருமே ஷாக் ஆகி போயிடுறாங்க. டிவியில் ஒரு ஆங்கர், இது பார்க்கோட கண்ட்ரியில் பஸ்ட் லெவல் 7 டஞ்சன், வேர்ல்டுலேயே 8வது. மக்கள் சுச்சுவேஷன் மோசமாகும்னு பயந்து ஏர்போர்ட்டில் தப்பிக்க கூட்டமாக கூடுறாங்க. டிக்கெட் எல்லாம் விற்று போச்சுன்னு ஒருத்தர் கத்துறாரு. கடல் வழியையாவது திறந்து விடுங்கன்னு ஒரு பொண்ணு கெஞ்சுறாங்க. லைவ் நியூஸில் மக்களோட பதட்டம் அப்படியே தெரியுது. ரிப்போர்ட்டர், கண்ட்ரியோட உண்மையான பயம் இப்போதான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்கிறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோவோட கில்டு ஏற்கனவே டஞ்சனுக்குள்ளே இருக்கு. ஹெட் குவார்ட்டர்ஸில் அஃபீஷியல்ஸ் இவ்வளோ வேகமாக உள்ளே போனது சரியான முடிவான்னு பேசிக்கிறாங்க. ஏஜென்சி ஹெட் கேட்குறாரு, பார்க்கோட டீம் எடுத்தது சரியான முடிவா? ஒரு அசிஸ்டண்ட், பார்க், ஹான், ஜாங்
உள்ளே இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. ஒரு அஃபீஷியல் அவங்களோட ரேங்க்ஸை சொல்கிறாரு. இன்னொருத்தர் பார்க் ஏன் அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போனான்னு சந்தேகமாக கேட்குறாரு. அதுக்கு ஒருத்தர் ஹான்கிட்ட வீடியோ மெமரி ஸ்கில் இருக்குன்னு சொல்கிறாரு. உடனே சீஃப் அட்லீஸ்ட் அடுத்த டீமுக்காவது அவங்க ஃபுட்டேஜ் விட்டுட்டு போவாங்க. லெவல் 7 டஞ்சன் பற்றி ஏற்கனவே நெட்டில் நிறைய வீடியோ இருக்குன்னு சொல்கிறாரு. இதோட இந்த சீசன் முடியுது. அவ்வளவுதான் காய்ஸ். இந்த மேன்வா சீரிஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை அடுத்த வெறித்தனமான மேன்வா சீரிஸில் வந்து சந்திக்கிறேன். பாய் காய்ஸ்.